வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. கமல் பேசிய ஒரு பேச்சு தக் லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச். அதில் கமல் தெரிவித்த ஒரு கருத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகான்ற அளவில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் துரைமுருகன் உட்பட பலரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே மாறிடுச்சு அண்ட் ஒரு மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படின்ற வார்த்தையை கமல் எப்படி பிரயோகிக்கலாம் அப்படின்றது கனடாவில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகளுடைய கோமாக இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அது ஸ்டேட் இஷ்யூவாகவே மாறிடுச்சு. கமலை பொறுத்த வரைக்கும் நான் தவறா எதுவும் பேசல, மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்ட்ல உறுதியாக இருக்காரு. கமலினுடைய அந்த தக் லைஃப் படம் வெளியிடுவதற்கு அந்த கர்நாடகாவினுடைய வர்த்தக சபை ஒரு தடை விதிச்சிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு போனா நீதிபதி பர்சனலாவே கமல்ஹாசன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. நீங்க நடிப்புல பெரிய ஆளா இருக்கலாம், கமலா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், பட் அது உங்களுக்கு ரைட்லாம் கொடுக்காது ஒருத்தவங்களுடைய உணர்வை புண்படுத்துவதற்கு அப்படின்ற அளவுல இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாகிட்டே போறதை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? கமலினுடைய கருத்து சரியானதா? அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கலாமான்றதுன்னு தொடங்கலாம். எப்படி பாக்குறீங்க? முதல்ல கமல் தமிழ் மொழியிலிருந்து கண்ட மொழி தோன்றியது அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருடைய நோக்கமே கிடையாது. அவருடைய நோக்கம் சிவராஜ்குமார் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தவர். அப்படியே ஒரு லைன் அடிச்சு அதை இடையில எப்படி சிவராஜ்குமார் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மொழியிலிருந்து தான் உங்களுடைய மொழி தோன்றியது, உங்களுடைய பாஷை பிறந்தது அப்படிங்கிற துணியில அவர் சொன்னார். இது சொல்லியிருக்கலாமா? அவர் ஒரு இன்டென்ட் உள்நோக்கத்தோடு எங்களுடைய மொழியை பேசுற மாதிரி உங்களுடைய மொழி தாழ்ந்தது, கீழானது அப்படிங்கிற பொருள் எல்லாம் அவர் பேசல. அந்த நோக்கமே அவர் கிடையாது. அவருடைய நோக்கம் சிவராஜ்குமார் என்னுடைய சகோதரர்னு சொல்றதுதான். அதுதான் அவருடைய நோக்கம். அதுல இப்ப என்ன இதை கண்டாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க ஒரு சில பேர். எல்லாரும் கர்நாடகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு சொல்ல தோணல. ஏன்னா பல பேர் இப்ப இதுக்கு கமல்ஹாசனுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதும் ரொம்ப கடுமையா பேசுறதுக்கு எதிராக பல பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. சித்தராமையா ஒரு பக்கம், அதாவது அரசியல்வாதிகள் இப்படி பேச, சிவகுமாரே டி.கே. சிவகுமார் துணை முதல்வர் இது ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்படி கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சகோதரர்கள் நம்ம இங்க இருந்து அங்க போறாங்க அப்படிலாம் பாக்க. சித்தராமையா அங்க இருக்கிற அந்த மொழி வெறி தன்மையோட அவங்களுக்கு பணிந்து இல்ல கமல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அரசியல் தலைவர்கள் சில பேர் இப்படி பேசலாம், அப்படி பேசலாம். ஆனா பொதுவா அங்க இருக்கிற அறிவு சமூகத்தினர் ஒரு சில பேர் கமலுக்கு எதிராக பேசுறாங்க, ஒரு சில பேர் கமலுக்கு ஆதரவா பேசுறாங்க. நான் பல பேருடைய நேர்காணல்களை, ஏன் சிவராஜ்குமாரே கமல் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கோவிச்சுட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. கிஷோர் பேசினதை நான் ஒரு இதை பார்த்தேன். அதே போல எழுத்தாளர் சிவசுந்தர் அவங்கெல்லாம் ஏன் உங்களுக்கு இதனால கோவம் வருது, தமிழ்ல இருந்து கன்னடம் தோன்றியது அப்படின்னு கோவம் வருது. பைரப்பா சொல்லியிருக்காரு, எஸ்.எல். பைரப்பா சமஸ்கிருதத்துல இருந்து தான் கன்னடம் தோன்றுன்னு எழுதினாரு. அவரை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? அவர் அவங்க ஊர்ல பெரிய எழுத்தாளர், அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா அப்படின்னு எல்லாம் எழுத்தாளர் சிவசுந்தர் கேட்டிருக்காரு. இப்படி பல பேரும் பல விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. அதனால இது கமல் உள்நோக்கத்தோடு தமிழை விட ஒரு கீழான மொழி, தாழ்ந்த மொழி அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லல. அவர் நம்ம எல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிற எடுத்துக்காட்டா தான் சொன்னார். இதுல கோச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இல்லைங்க, நாங்க ஒன்னும் உங்கள்ட்ட தோன்றல, நம்ம எல்லாரும் ஒரு தாயிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன்றும் தவறுன்னு அவங்க அப்படி ஒரு கருத்து இருக்கு அவங்களுக்கு. கர்நாடகத்துல அப்படியான ஒரு கருத்து ரொம்ப முன்னாடி இருந்தே இருக்கு. நேற்று கூட ஒரு விவாதத்தை கவனிச்சேன். ஒரு பத்திரிகையாளர் அங்கிருந்து பேசுறவர், எங்களுக்கு கிமு 500 இருந்தே நூல்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அது புறப்போக்குல சொல்றாரு. இல்ல நாங்க சிந்து வழியில பேசப்பட்ட மொழியே கன்னடம் தான் அப்படின்லாம் கூட ஒரு கருத்து இருக்கு தெரியுமா அப்படின்லாம் பேசுறேன். ஆமா, அப்படியும் கருத்துக்கள் சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. பழம் கன்னடம் தான் சிந்து வெளியில பேசப்பட்ட மூல திராவிட மொழியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அமெரிக்க தொல்லியல் மாண்புவியல் ஆய்வாளருடைய ஒருத்தருடைய கருத்து. அவர் 2 மொழிக்கு முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுல ஒன்று தமிழ், இன்னொன்று பழங்கன்னடம் மொழி. இது சிந்துவெளி மொழியாக இருக்கும் அப்படிங்கிற அவருடைய கருதுகோள். அதில் பற்றி அவருடைய ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு முயன்று பார்த்தார். அதன் மூலமாக சிந்துவெளி எழுத்துக்களை படிக்க முடியுமா அப்படின்லாம் முயன்று பார்த்தார். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி உலகில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். ஆனா இது அரசியல் ஆக்குனது அப்படின்னு சொன்னா வலதுசாரிகள் தான் அரசியல் ஆக்குனா. அந்த ஆராய்ச்சி உலகில் உங்களுடைய பார்வை என்ன தமிழ்ல? ஏன்னா இன்னைக்கு இப்ப நான்லாம் எதை கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, தமிழ்ல இருந்தா எல்லா மொழியும் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் பேசக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூலமாக தமிழ் தான் இருந்திருக்கு. அது கன்னடாவா இருக்கலாம், தெலுங்குவா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம். அதோட கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்.
நிறைய வார்த்தைகள் அங்க இங்க இருக்கிறத நம்மளாலையும் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். இப்போ மலையாளம் சினிமா பார்க்கணும்னா கூட சில வார்த்தைகள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், சப்டைட்டில் இல்லாம கூட அவங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். கன்னடா எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, பட் மலையாளம் தெலுங்குல கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸை வந்து பார்க்க முடியும். அப்போ இங்க நம்ம தொடர்ச்சியா கேட்டு கேட்டு வளர்ந்தது அண்ட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குலாம் அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. ஓகே, தமிழ் தான் மூலமொழியாக இருந்திருக்கு, இங்க இருந்து தான் போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த இஷ்யூ ரைஸ் அப் ஆன அப்புறம் தான் ஒருவேளை இல்லையோன்ற மாதிரியான சந்தேகம்லாம் வருது. ஆய்வாளராக எப்படி இதை பார்க்கலாம், அல்ல உங்களுடைய கருத்து அப்படின்றது என்ன? மூலமொழியாக தமிழ் தான் இருந்திருக்கு, தமிழ் இருந்தால் அதெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கா, இல்ல ஒரு மொழி குடும்பமா, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? என்ன இது இருக்கிற கன்ஃபியூஷன்? இதை பற்றிய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப மேலோட்டமான பார்வைகளின் மூலமா, எளிமையான வந்து விவாதங்களின் மூலமா, இல்லை எளிமையான வாத விவாதங்களின் மூலமா அவ்வளவு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இதை பற்றி ஆர்வம் உடையவர்கள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க, தமிழ் மொழி வரலாறுன்னு சொல்லி. இது இந்திய ஆட்சி பணித்தெருவுக்கான கருவி நூல் அப்படிங்கிற முறையில் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல நூல்னு சொல்லுவேன். இது ரொம்ப அண்மை காலமாக நடந்திருக்கிற ஆராய்ச்சிகளை எல்லாம், மொழியியல் ஆய்வுகளை எல்லாம் உள்ளடக்கி கட்டுரை எழுதுகிறேன். அதில் 2 பேருடைய கட்டுரை, ஜான் சி சாமுவேலோட கட்டுரை ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ப்ரொஃபஸர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு, தமிழ் மொழி வரலாறுன்னு ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு. இந்த 2 கட்டுரையுமே, முன்னாடி இந்த இந்திய மொழி குடும்பங்கள் பற்றி இருக்கிற கட்டுரையும் சரி, சேவை சண்முகம் அவர்களுடைய கட்டுரையும் ரொம்ப முக்கியமான கட்டுரை நினைக்கிறேன். ஒருவர் படிக்க விரும்புகிறவர் இதிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் தாண்டி, இப்போ நம்மகிட்ட பொதுவாக இருக்கிற ஒரு உணர்ச்சி என்னதுன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெருமிதம், நம்மிடம் இருக்கிற ஒரு மிதப்பு என்னன்னு சொன்னால், தமிழ் தான் அந்த மூல திராவிட மொழி. இப்போ புட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லும் பொழுது, மொழியியலாளர்கள் சொல்லும் பொழுது அது தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொது வெளிகளில் இருக்கிற பேச்சுக்கள் வந்து தமிழ் தான் அந்த இது. ஏன்னா வந்து தமிழ் தான் ரொம்ப பழைய இலக்கியங்களுடைய இது, தமிழ் தான் முதலாக ஒரு எழுதப்பட்ட மொழியாக இருந்தது. ஆகவே அது தமிழாகத்தான் இருக்க முடியும். புட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்லி நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. மொழியியலாளர்கள் தமிழை போன்ற ஒரு மொழி புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ், தமிழ் அல்ல, பழந்தமிழ் அல்ல, செந்தமிழ். நம்ம சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி இருக்குது இல்லையா, அந்த செந்தமிழ் அப்படிங்கிற மொழியே பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்களுடைய கருத்துப்படி அகத்திலிங்கம் அவர்களும் ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. சங்கத்தமிழ் அப்படிங்கிறது வந்து தென்குமரி வந்து தமிழை, அதற்கு தென்பாண்டி நாட்டு தமிழை அடிப்படையாக உருவாக்கப்பட்ட ஒரு தகுவழக்கு, ஒரு ஸ்டாண்டர்டு லாங்குவேஜ். அதுதான் வந்து சங்கத்தமிழ். அதுக்கப்புறம் மொழி இடைக்காலத்துல தமிழ் மொழி இன்னும் பரவலாக இலக்கணம் உருவாக்கும் பொழுது ஒரு நம்மளால சங்கத்தமிழ்லாம் படிக்க முடியுமா? நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சில பேரால தான் இப்ப அதுல பயிற்சி பெற்றவர்களால தானே புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து இந்த ரீல்ஸ்ல போடுறவங்க, யூடியூப்ல எல்லாம் குமரி பகுதி, கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவங்க வந்து தங்களுடைய மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நான் இப்போ போன வாரத்துல வந்து நாகர்கோவில் போயிருந்தேன். சுடுதண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க சுடு வெள்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இப்ப வெள்ளம்னா நமக்கு என்ன புரியுது? வெள்ளம்னா நிறைய தண்ணி வரணும், அடிச்சுட்டு போறதுக்கு பேர் தான் வெள்ளம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு டம்ளர்ல வைக்கிறதுக்கு பேரு அவங்க வெள்ளம் தான் நினைக்கிறாங்க. அப்படிதான் சாதாரணமா அவங்க பயன்படுத்துறாங்க. வெங்காயத்துமே உள்ளின்னு, உள்ளி அப்படிங்கிறது பல்லாரி, உள்ளி அப்படின்னு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தமிழ் சொற்கள் தான். அவங்களோட இன்னும் வந்து நீங்க தென்குமரி மலையாளம் இல்லையா, வெள்ளம் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சொல். அவங்க பேச்சு வழக்குல அன்றாட வந்து பயன்பாட்டுல வந்து ஒரு மொழியை பயன்படுத்திட்டு இருக்கிற மொழியில இன்னைக்கும் இருக்கு. குமரி பகுதி, கன்னியாகுமரி பகுதிகளில இருந்து வர்றவங்க பேசுற மொழியை வந்து நம்ம விளங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்முடைய இப்ப இன்னைக்கு இருக்கிற தமிழினுடைய தகு வழக்குல இருந்து அவங்களுடைய பேச்சு வழக்கு கொஞ்சம் தொலைவானதா, இன்னும் கொஞ்சம் மலையாளத்துக்கு கூட நெருக்கமானதா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பேச்சு தமிழுக்கு, நம்முடைய அதாவது தகு வழக்குக்கு, தமிழ் தகு வழக்குக்கு கொஞ்சம் நெருக்கம் இல்லாததா இருக்கு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க மலையாள தாக்கத்திலிருந்து அப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவங்களுடைய மொழி அது. அதே போலதான் மலையாளமும் வந்து ஒரு இதுல இருந்து, இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றுக்கு முந்தைய நிலைமையை பற்றிய, மொழியினுடைய வரலாற்றுக்கு முந்தைய நிலைமைகளை பற்றி பேசுவது என்பது வேறு, அதிலிருந்து எப்படி தோன்றியது, எப்படி மாறியது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வேறு. ஒரு மொழி நிலை பேராக்கம், அதாவது ஒரு எழுத்து வழக்கு பெற்று, ஒரு தகு வழக்கு பெற்று நிலை பேராக்கம், பல்வேறு வட்டார வழக்குகளையும் உள்ளடக்கி ஒரு நிலைபேர், ஒரு நம்ம பேச்சு சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மற்ற நண்பர்களோட பேசி கொண்டிருப்பது போல இந்த நேரத்தில் பேசுறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறதா நம்ம கருதுறோம். அந்த மொழியில பேசுறோம் இல்லையா, அந்த தகு வழக்குக்கு ஏற்ப மாறியது இருக்கிறது இப்பதான் மாறி இருக்கு. அந்த மொழியிலிருந்து இந்த மொழிகள்லாம் தோன்றல இப்ப மற்ற மொழிகள்லாம்.
அதுக்கு ஒரு முந்தைய கால நிலைமையை பற்றி நம்ம பேசும் பொழுதுதான் மனிதகுலம் வந்து இப்ப தெற்குல வந்து ஒரு கற்பனை செய்வோமே, தெற்குல இவ்வளவு மக்கள் அடர்த்தியா இருக்கிறாங்கல்ல, ஒரு காலத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ரொம்ப குறைச்சலான பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒரு மனித குழு ஒரு வேளை இடம்பெயர்ந்து வந்திருந்தா ஒரு குழுவுல இருந்து தான் இந்த கிளைகள் இந்த இவங்கெல்லாம் பல்கி பெருகியிருப்பாங்க. அப்ப அந்த குழு ஒரு மொழியை பேசி கொண்டிருந்திருக்கும் இல்லையா? அந்த மொழி தமிழ் போன்ற, மலையாளம் போன்ற, தெலுங்கு போன்ற ஒரு மொழி. அதுக்கு தான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் பொதுவானதா ஒரு பெயரை பயன்படுத்துவதற்காக தான் மொழியியலாளர்கள் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னு ஒரு மொழியை. அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா? சான்றுகள்லாம் எதுவும் இல்லை. இந்த நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த மொழிகள்ல இருந்து இதுவே இப்ப நம்ம தமிழே எல்லாத்தோடையும் கலந்து நம்ம இப்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற மொழிகள், புழக்கத்துல இருக்கிற பேச்சு வழக்குகள், அப்புறம் வந்து எழுத்து வழக்கு, இதையெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய முந்து நிலைகளை, இதனோட புரோட்டோ ஃபார்ம்ஸை வந்து வச்சு அப்படியான ஒரு மொழி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஓகே, சரிங்களா? இப்ப எவிடென்ஷியலா தமிழ் வந்து இது தமிழ் அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, மொழியியலாளர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து அவங்க வந்து இப்ப மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து ஒரு வந்து விவசாய குழு பழங்குடி வந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க, அவங்க தான் திராவிட மொழி குழுவினரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. சவுத் ஒர்த் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாரு. அவருடைய கருதுகோள் அதுதான். அங்கிருந்து எப்படி இங்க வந்து இந்த பகுதிகளில் வெவ்வேறு மொழி குடும்பங்கள் வந்து எவ்வாறு புரிந்தன அப்படின்னு அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு. பத்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு கேம்பிரிட்ஜில் வந்து டிராவிடியன் லாங்குவேஜ்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, தெலுங்குக்காரரு. அவரும் வந்து ஏறக்குறைய அந்த கருத்துக்களை வைத்து, இன்னொரு பகுதியினர் வந்து இந்த திராவிட ஒப்பீட்டு மொழியியல் துறையில இருக்கிற இன்னொரு பிரிவினர் இல்ல அப்படியெல்லாம் புலம்பெயர்ந்து வரல, இங்கேயே தான் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தெற்காசிய பகுதிகளில் இந்த மொழி குடும்பம் இருந்தது, இங்கிருந்து பல்வேறு பகுதிகளாக தான் அவங்க பிளவுபட்டிருக்காங்க, பிரிவுண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. இந்த மாறுபட்ட கருதுகோள்கள் இந்த துறையில இருக்கு. இப்படி வந்த ஒரு கருத்துல தான் வந்து முதலாக வந்து பிரிந்திருக்கு. வட திராவிட மொழிகள் தான் முதல்ல தனியா போயிருக்கணும், அதுக்கப்புறம் தென் திராவிட மொழிகள் போயிருக்கணும், மத்திய திராவிட மொழிகள் அதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம். தென் திராவிட மொழிகள்ல தெலுங்கு உட்பட ஒரு 11 மொழிகள் தான் முதல்ல தனியா போயிருக்கணும். வந்து இதுலயே இப்ப தமிழ், கன்னடம், மலையாளம், அப்புறம் துளு, கொடகு, இதெல்லாம் ஒரு குடும்பமா அவங்க ஒரு தொகுதியா அவங்க கருதுறாங்க. இதுலயும் கூட முதலாக பிரிந்தது துளுன்னு தான் கருதுறாங்க. துளுக்கு இன்னை வரைக்குமே தனியான எழுத்து வடிவம் இல்லை, கன்னட எழுத்துல, ஆமா, பேச்சு மொழியா தான் இருக்கு, கன்னட எழுத்துல தான் எழுதிட்டு இருக்காங்க. இந்த தெற்காசிய பகுதியிலேயே ரொம்ப பழமையான மொழின்னு சொன்னா முண்டா மொழி குடும்பம் தான். முண்டா மொழி குடும்பத்திலிருந்து ஒரு எழுத்து வடிவங்கள் உருவாகலை. இன்னைக்கு பல எழுத்துக்களை பயன்படுத்தி, ரோமன் லெட்டர்ஸை பயன்படுத்தியோ அல்லது தேவநாகரியை பயன்படுத்தியோ அவங்க எழுத்து வடிவத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க வந்து அப்படியான ஒரு இது ஏன் அப்படின்னா, அதெல்லாம் வசதி வாய்ப்புகளை பொறுத்து, அந்த மொழி பேசிக்கொள்ள சமூகம் வந்து பேசுபவர்களுடைய கணக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய சமூக அதிகாரம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து அதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இதை ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம ஒரு பெருமித உணர்வுக்காக வந்து ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ்லாம் அப்படி ப்ரூவ் பண்ண முடியாது, இங்க இருந்தா இது போயிருக்கு அப்படின்னு இல்லை. அதாவது மொழியியல் வரலாற்று அடிப்படையில், மொழியியல் வரலாறு வந்து எப்படின்னா முந்து மொழி வரலாறு இல்லை. இப்போ வந்து கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் தொல் மொழி வரலாறுகளை பேசக்கூடிய ஒரு துறை. அந்த துறையின் அடிப்படையில் இதை சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு மாற இப்போ நம்ம ஊர்ல வந்து தேவநாய பாவனர் போன்றவங்க, அவங்களும் இந்த துறையில நாங்கள் புலமையுடையவங்கன்னு உரிமை கோரினாங்க. அவங்களுடைய கருத்துப்படி வந்து தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழிகளும் தோன்றின அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவருடைய சிந்தனை வழியினருடைய கருத்து அதுதான். அரசேந்திரன் அவர்கள் வந்து உலக மொழிகளுக்கே தாய்மொழி தமிழ் தான், கல் அப்படிங்கிறதுல இருந்து தான் எல்லா சொற்களும் பிறந்தன அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இப்படி கருத்துக்கள் உடையவர்களும் இருக்கிறாங்க. ஆமா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கொக்கோ கோலா எப்படி வந்ததுன்னா கல்ல இருந்து தான் கொக்கோ கோலா வந்தது அப்படிங்கிறதுல இருந்து அவர் எல்லா சொற்களுக்கும் அந்த மாதிரியான எண்ணம் கருத்துக்கள் உடையவங்களும் இருக்கதான் சரி. ஒரு கருத்து அப்படிங்கறத எடுத்துக்கலாம், வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வாதிக்கலாம். ஒரு புலமை துறையினுடைய சார்புல இருந்து இதையெல்லாம் நோக்கும் பொழுது அது அவ்வளவு பொருத்தம் இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஒரு இலக்கிய மாணவன், தமிழ் இலக்கியம் பயின்ற ஒரு மாணவன். முதுகலையில வந்து நான் படிக்கும் பொழுது எனக்கு மொழியியல் பாடம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பங்கள் பற்றியும் அதில் தனியாக படிச்சிருக்கோம். அப்படி என்னோட ஒரு மாணவனா, ஒரு ஆய்வு மாணவனா நான் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்னுடைய கருத்தை சொன்னேன்னா, நான் வந்து தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிரிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன், தோன்றியதல்ல. தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிரிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
இதெல்லாம் அதுக்கு முந்தைய நிலைமைகள்ல இருந்து, ரொம்ப முந்தைய நிலைமைகள்ல இருந்து ஒரு தமிழே தமிழா இல்லாதப்போ இதெல்லாம் ஆமா. இருந்திருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் இருந்திருக்கலாம். நிறைய நம்ம டைலக்ட்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும். நிறைய இப்ப இன்னைக்கே பாருங்க பேச்சு வழக்குகள் அப்படிங்கிறதுக்கு மலையாளத்துக்கும் அது உண்டு, கன்னடத்துக்கும் அது உண்டு. கன்னடத்துக்கும் இப்ப இங்க பேசக்கூடிய கன்னடம் தென் கன்னட பகுதிகளில் பேசக்கூடிய கன்னடம் போல வடபகுதிகளில் பேசக்கூடிய கன்னடம் ஒரே கன்னடமா இல்லை, பேச்சு மொழி ஒரே இதா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தகுமொழி வழக்குகளை உருவாக்குறோம், ஒரு பேச்சு மொழியிலிருந்து ஒரு எழுத்து மொழியை உருவாக்குறோம். பேச்சு மொழியும் ஒரு தகு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டு லாங்குவேஜஸா நம்ம மாத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு ஊடகங்கள் மற்ற இது எல்லா விதமான தொடர்பு சாதனைகளையும் கொண்டுதான் இன்னைக்கு ஒரு பொது மொழியை உருவாக்குறோம். அந்த பொது மொழி ஜனநாயக பூர்வமானதா இருக்கணும், எல்லாருக்கும் மதிப்பளிக்கக்கூடியதா இருக்கணும். அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். ஆனால் பழங்காலத்துல அப்படி இல்லை. வேறு வேறு நிலைகள்ல இருந்து ஸ்டாண்டர்டு லாங்குவேஜஸ் உருவாக்குனாங்க. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு பெருமித உணர்வா நம்ம புரிஞ்சுக்க. தமிழ் சுப்ரீம் லாங்குவேஜ், தமிழ் தான் எல்லாருக்கும் தாய் அப்படின்றதெல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதை முன்னிறுத்துறாங்களா? தமிழ் தான் இங்க வேற ஒரு மொழியை எளிமையா புரிந்து கொள்கிறோம்னு நினைக்கிறேன். பெரியாருடைய கருத்தை எடுத்துக்கோமே. பெரியார் ஒரு கருத்து சொன்னார், ஒரு மொழி பற்றின்னு ஒரு சின்ன பிரசுரம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க இருக்கிறது எல்லாம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் இல்லை, எல்லாமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்போ சொற்கள்லாம் பட்டியெல்லாம் போட்டு காட்டி எல்லாமே தமிழ் தான், நீ ஏன் வேற வேற மொழின்னு சொல்ற, எல்லாமே தமிழ் தான். மலைநாட்டில் பேசப்படுறது மலையாளம், இந்த பகுதியில் பேசப்படுறது கன்னடம், இந்த பகுதியில் பேசப்படுறது தெலுங்குன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் சமஸ்கிருதம்லாம் கலந்து போயிட்டு அதனால தனித்தனியா மொழின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எல்லாமே தமிழ் தான். இந்த வடமொழி சொற்களை எல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா எல்லாம் இருக்கிறதெல்லாம் தமிழ் சொற்கள் தான். ஆகவே நம்ம எல்லாம் தமிழர்கள் தான் அப்படின்னு பேசினார். இதுதான் பெரியாருடைய கருத்து. இப்ப நம்ம சில நேரங்களில் திராவிட இயக்க தலைவர்கள் மற்றவங்க பேசும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தான் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மொழியியல் அடிப்படையில் அப்படின்னு சொல்றதை விட அரசியல் ரீதியாக அவங்க அரசியல் கருத்தும் கூட, வரலாற்று கருத்தும் கூட. இப்ப இலக்கிய வரலாற்றிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா முதல்ல இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டவை, இப்ப எழுத்து இலக்கியங்கள் தோன்றியவை அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி. சங்க இலக்கியம் தான் இந்த குடும்பங்களுக்கு, இந்த திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான செவ்வியல் இலக்கிய தொகுதி. அதனால அந்த பெருமை நமக்கு உடைய மூத்த மொழின்னு சொன்னா அப்ப அதுல இருந்து தான் மத்ததெல்லாம் போயிருக்கணும்ன்றதும் சரியா தானே இருக்கு. இல்ல அப்படி அல்ல. இப்ப அந்த இதை எடுத்துக்கும் பொழுது இப்ப சங்க இலக்கியத்தினுடைய சில பகுதிகளில் இயற்றியவர்கள், சில பாடல்களை சங்க இலக்கிய தொகுதியில் இருக்கிற சில பாடல்களை இயற்றியவர்கள் இன்னைக்கு இருக்கிற கன்னட நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க, மலையாள நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க, ஈழப்பகுதி இன்னைக்கு இருக்கிற இலங்கை பகுதி ஈழ நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியத்தை இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே எல்லாரும் இந்த பகுதிகளை சேர்ந்த புலவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப இதுக்கு அவங்களும் இப்ப உரிமை கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம கர்நாடகத்துக்காரங்களோட கூட மலையாளத்துக்காரங்க உரிமை கொண்டாடுறாங்க. சங்க இலக்கியங்களை அடிப்படையா வச்சு நாவல்கள்லாம், இப்ப நவீன நாவல்கள்லாம் கூட மலையாளத்துல எழுதியிருக்காங்க. அவங்க கூட எழுதுறாங்க. அது வேறொன்று. இந்த தன்மை வேற. இதெல்லாம் மொழிகள் வேறு வேறு மொழிகளா பிரிந்தவை அப்படிங்கிறது ரொம்ப காலத்திற்கு முன்னாடி, இன்னையில இருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம். 5000-8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம். அது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி ரொம்ப நுணுக்கமான ஒளியன் கட்டமைப்பு, ஒலி கட்டமைப்பு, தொடர் கட்டமைப்பு, இலக்கண கட்டமைப்பு, எப்படி பேசுறாங்க, இதையெல்லாம் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செஞ்சுதான் பண்றாங்க. அது எமுனோ பரோன்னு சொல்லி 2 அமெரிக்க முதல்ல தொடங்கின ஒரு பெரிய எலிஸ் ஒயிட் அவங்கெல்லாம் தொடங்கினாங்க. அவங்க வந்த பிறகுதான் ஐரோப்பியர்கள் இங்க வந்தோடனே மொழி குடும்பங்களுக்கு இடையில ஒப்புமைகளை கண்டறிந்து அதை எப்படி படிச்சுக்கிறதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அதனால ஒப்புமைகளை கண்டறிந்து எந்தெந்த மொழிகளை கற்றுக்கொள்வது எளிது, அதனுடைய பொதுத்தன்மைகள் என்ன அப்படின்னு தேடினாங்க. எலிஸ் ஒயிட் அல்லது இப்ப முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க எல்லாருமே சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததுன்னு தான் நினைச்சாங்க ஐரோப்பியர்கள். அப்படியான ஒரு கருத்து வந்த பொழுது இப்ப தெற்கு பகுதியை சேர்ந்த இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுப்பு எழுதினாங்க. கல்கத்தாவில் நடத்தின பத்திரிகைகளுக்கு ஆசியடிக் பத்திரிகைக்கு மறுப்புலாம் எழுதினாங்க. இது தனியான ஒரு மொழி குடும்பம், சமஸ்கிருதம் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் வேற, இந்த மொழி குடும்பம் வேற அப்படின்னு எழுதினாங்க. அப்ப அதுக்கப்புறம் முண்டா மொழி குடும்பம்னு தனியா ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எழுதினாங்க. ஆஸ்திரேலிய மொழி குடும்பம் ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க. சீன திபெத்திய மொழி குடும்பங்கள் தனியா இருக்கிறதா, இப்படி பல மொழி குடும்பங்களை அவர்கள் பகுத்து தனித்தனியா புரிஞ்சுக்கிறதுக்கு தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றிய மேலுமான ஆராய்ச்சிகள் தொடங்கினது. முதல்ல கிரியர்சன் அப்படிங்கிறவர் தான் லிங்குஸ்டிக் சர்வே பண்ணவர். அவரு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்போட லிங்குஸ்டிக் சர்வே பண்ணவர். அவரு தான் இப்போ வரைக்குமே அவருடைய அந்த லிங்குஸ்டிக் சர்வே தான் ரொம்ப பெருசு.
ஏன்னா நூற்றுக்கணக்கான மொழிகளில் முதல்ல குரல் பதிவுகளை செஞ்சு மொழிகளை வகைப்படுத்தி இந்தியாவில் எவ்வளவு மொழிகள் பேசப்படுகின்றன அப்படிங்கிறத ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தொகுதியா உருவாக்குனவர் அவர் தான். அவரும் வந்து இதுல ரொம்ப முக்கியமான பங்களிப்புகளை எல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால இப்ப நம்ம ஆய்வுபூர்வமா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும், நமக்கு வந்து தோதுப்படுது, நமக்கு மகிழ்ச்சி தருதுன்னு சில விஷயங்களை பேசுவதற்கும் சற்று வேறுபாடு இருக்கு. இதையெல்லாம் கடந்து வந்து இப்ப மற்றவங்களை வந்து நடத்தும் பொழுது நம்ம வந்து இப்ப நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு, தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயையும் வயிறும் வேறதான். அண்ணன் தம்பி வந்து 5 வயசுல அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க 10 வயசுல பங்காளியா மாறிடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த பங்காளிங்கிறது என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம கூட்டாளிகளா மாறிட்டோம். இப்பெல்லாம் நம்ம வந்து சகோதரர்கள் அப்படிங்கிறது கூட இல்லை, நம்ம எல்லாம் கூட்டாளிகளா மாறிட்டோம். அப்பனா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. எல்லோரையும் சமமாக கருதுவது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி கமல் வந்து அதை குறைத்து பேசணும்லாம் பேசுவார், யதார்த்தமா தான் பேசினாரு. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டுகள்லாம் பொலிட்டிசைஸ் ஆக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு. அங்க தெரிஞ்சு கர்நாடகாவோட சீமான் அல்ல சீமானுங்கெல்லாம் முன்னாடி வாட்டாள் நாகராஜ் தான் இதை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வலதுசாரிகள் கூட அப்படியே சேர்ந்துடுறாங்க. பல பாஜகவின் ஆதரவாளர்கள் எல்லாரும் கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும், கமல் தேவையில்லாம இதை எழுதுறாருன்ற மாதிரி பயங்கரமா அரசியலாக்கப்பட்டிருக்கதையும் பார்க்க முடியுது. நீதிமன்றத்தினுடைய பேச்சுமே அப்படிதான் இருந்தது. பயங்கர காட்டமாக நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை வந்து கமல் மேல வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது தமிழில் நடந்த ஒரு இயக்கம் போல, தமிழிலும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னா, தமிழுடைய 100 ஆண்டுக்கு முந்தைய ஒரு எழுத்து நடை எடுத்து பாருங்க. ஒண்ணுமே இல்லை, பாரதியார் எழுதியிருக்கிற வசன நடை உரை நடையை எடுத்து பாருங்க. அவர் வந்து ஏராளமான சமஸ்கிருத சொற்களை கலந்துதான் எழுதியிருக்காரு. அதுதான் பெருமையான ஒன்றாகும், அதுதான் வந்து தகுதியான ஒரு நடையாக. வந்து மொழி சீர்திருத்தமா நடக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, மொழி சீர்திருத்தம் அப்படியான ஒரு உணர்வு தான். மொழியை பற்றி நமக்கு இருந்த உணர்வு இருக்குல்ல, அன்னைக்கு பெரும்பாலான பேர் நிறைய சமஸ்கிருத சொற்களை கலந்துதான் எழுதினாங்க. அதுதான் பொதுவான வழக்கா இருந்தது. அதற்கு பிறகு நம்மிடையே நடந்த வந்து இன்னும் சொல்ல போனா, அதுக்கு முன்னாடி சாமிநாத தேசிகர்னு இலக்கண கொத்துன்னு ஒரு இலக்கண நூலை இயற்றிய, ஒரு 19ஆம் நூற்றாண்டுல இயற்றிய ஒருவர் இருந்தார், சாமிநாத தேசிகர்னு. அவர் சொன்னாரு, தமிழ் வந்து வெறும் 5 எழுத்துக்களால் ஆன பாடை, இதை பேசுறதுக்கு வந்து வெக்கப்படணும், நாண வேண்டும் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. இப்படியான ஒரு எண்ணம் தான் இருந்தது. இது வந்து அதுதான் தேவ பாசை, இது நீச பாசை அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது. இது தமிழுக்கு இலக்கணம் செய்த ஒரு ஆசிரியருக்கே அப்படியான எண்ணம்லாம் இருந்தது. இல்லைன்னா வடமொழி இலக்கண நூல்களை அப்படியே பின்பற்றி, அந்த பாணியை, அந்த முன்மாதிரியை அப்படியே பின்பற்றி இலக்கணம்லாம் எழுதினாங்க. அப்படிலாம் முயற்சிகள்லாம் இருந்தது. ஏன்னா சமஸ்கிருதம் மேலான மொழி, தமிழ் போன்ற மற்ற மொழிகள்லாம் அதை விட தாழ்வான மொழிகள் அப்படி என்கிற எண்ணம் வந்து பல பேருக்கும் இருக்கதான் செஞ்சது. இதுக்கு மாறாதான் வந்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் தான் இதுக்கு எதிரான ஒரு எண்ணம் தோன்றி. இது வந்து வெறும் மொழி உயர்வு தாழ்வை வந்து எதிர்த்த எண்ணம், சமூக உயர்வு தாழ்வை எதிர்த்து எழுந்த எண்ணமும் கூட. அதன் வழியா தான் வந்து இப்ப பெரியார் இயக்கம் வருது, இல்ல வந்து இப்ப மறைமலடிகள் மேற்கொண்ட இயக்கம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள் ஆகட்டும். இதுல இருந்து பார்ப்பன உயர்வை எதிர்ப்பது என்பதின் ஊடாக சமஸ்கிருத உயர்வையும் எதிர்த்தார்கள். எங்களுடைய மொழி ஒரு தனித்துவமான மொழி, நாங்க வந்து சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், அது வந்து ரொம்ப ஒரு பரவலான வெகுமக்கள் இயக்கமாகவும் இங்க நடந்தது. அது போலதான் வந்து இவங்க கிட்ட வந்து மலையாளிகள்கிட்ட பச்சை மலையாள இயக்கம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. கன்னடத்துக்காரங்கிட்டையும் அப்படியான ஒரு இயக்கம் வந்து இதையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிற, புராணங்கள் இதையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிற ஒரு நவீன இயக்கமும் அவங்க கிட்ட இருந்தது. அதற்கு மாறான தன்மை இப்ப தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி அதுக்கு இந்த பெரியார் இயக்கத்துக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு இருந்ததோ, சாதி எதிர்ப்பு இயக்கத்துக்கு எப்படியான ஒரு எதிர்ப்பு இருந்ததோ, அதே மாதிரி அவங்க கிட்டையும் எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் நடந்தது போல ஒரு வெகுமக்கள் இயக்கமாக மலையாளத்துல அல்லது வந்து கர்நாடகத்துல, தெலுங்கு, ஆந்திர பகுதிகளில் நடக்கல. அதனுடைய விளைவா இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட எப்படியான ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னா, வந்து இந்த மொழிகள் சமஸ்கிருதம் கலந்து உருவானவை அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ரொம்ப சாதாரணமா ஒரு தங்களுடைய பெருமையா எடுத்துக்கிறாங்க. இல்ல நம்ம சமஸ்கிருதத்தை எதிர்க்கணும்னா, நாங்க எதுக்கு சமஸ்கிருதத்தை எதிர்க்கணும், சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் கலந்து இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை, எல்லா மொழிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல. எஸ்.எல். பைரப்பா அதனாலதான் சொல்றாரு, சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, அது வந்து கன்னடத்தோட கலந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தானே அப்படின்னுலாம் எழுதக்கூடியவங்க பொதுவான கருத்து, அப்படி ஒரு வலுவான கருத்து இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துலதான் இப்படியான கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க உடனே வந்து அதை வந்து ஒரு மூலதனம், அதுல ரைட் விங் ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மொழிகளுக்கு இடையில வந்து எதிர்ப்புணர்ச்சியை தூண்டுறாங்க.
சமஸ்கிருதம் உயர்வானது, அதனால சமஸ்கிருதத்தை நம்ம அதை போற்றணும். touch இந்தி பண்ணக்கூடாது. உயர்வானது, இந்தியை நம்ம போற்றணும். ஆனா இந்த மொழிகள்லாம் நீங்க உங்களுடைய சகோதர மொழி, நாங்கெல்லாம் ஒட்டி பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நல்லது கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு அரசியல் தான் பண்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பேச்சுக்கு கமலஹாசன் வந்து சிவராஜ்குமார சகோதரர்னு சொல்றதுல எதுக்கு இவ்வளவு சண்டை போடணும்? ஒரு சண்டையும் கிடையாது. ஆனா இப்படியான பெரிய சண்டையா மாத்துறது வலதுசாரிகள் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுவது. நீங்க வந்து கன்னட மொழியை வந்து மதிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் நீ வந்து இப்போ வரைக்குமே நீ இந்திய மொழிகளுக்கு எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தானே சொல்லிட்டு இருக்கியா? அது வந்து எல்லா மொழிகளையும் வந்து அவமானப்படுத்துறது இல்லையா? செவ்வியல் மொழினா இந்தியாவில் வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான், மற்ற மொழிகள் எதுவும் செவ்வியல் தன்மை உடையதல்ல அப்படின்னு சொல்றையே. சமஸ்கிருத சொற்கள் இல்லாம எந்த ஒரு மொழியும் வந்து இது இயங்கவே முடியாது. சமஸ்கிருத சொற்களை கலந்து பேசுவதுதான் பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கையே. அது வந்து ஒரு மொழியை வந்து நீ சிதைப்பதோ கொச்சைப்படுத்துவதோ ஆகாதா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க. ஒரே நேரத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி பெருமை பேசிக்கிட்டு இன்னொரு நேரத்துல இது பண்றாங்க. இப்ப உவேசா அவர்களை வந்து பல நேரங்கள்ல பெரியார் சில விமர்சிச்சிருக்கிறார், போலவும் செய்திருக்கிறார். விமர்சிக்கும் போது அவர் சொன்ன கருத்துக்கள்ல ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு, உவேசா வந்து தமிழ் நூல்கள்ல எல்லாத்தையும் பதிப்பித்தவர் தான். ஆனா எல்லா தமிழ் நூல்களுக்கும் ஒரு வடமொழி மூலாதாரத்தை தேடினார். இந்த மூலாதாரத்தை வைத்துதான் இந்த தமிழ் நூல், இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் ஒரு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவருடைய யோசனை, அவருடைய சிந்தனை முறையிலிருந்து அப்படியான ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருந்தது. இது வந்து அவருடைய வகுப்பு நிலையிலிருந்தும் அவர் பிறந்த சமூகத்துடைய நிலையிலிருந்தும் தான் அந்த கருத்து உதிக்குது. 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல தோன்றின தேசிய இயக்கம் அப்படிங்கிறது, இந்திய தேசிய இயக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மூலம் உடையது, அது சமஸ்கிருத மூலம் தான் உடையது அப்படிங்கிற எண்ணப்போக்கிலிருந்தும் அது தோன்றியது. அது ஒரு பார்ப்பன ஆதிக்க மனப்பாங்கிலிருந்து, இந்திய தேசியவாத ஆதிக்க மனப்பாங்கிலிருந்து அப்படியான ஒரு எண்ணம் இருந்தது. அதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த கருத்துக்கள் நியாயமானதா தோணுது. தமிழ் போன்ற ஒரு மொழி வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கேரளாவில் வந்து நாராயணகுரு இயக்கம் இருக்கு, நாராயண தர்ம பரிபாலனம் இருக்கு. நாராயணகுரு ரொம்ப கேரளாவில் மதிக்கப்படுற மிகப்பெரிய ஒரு மனிதர். அவருக்கு ரொம்ப உந்துதல் அளித்தது திருக்குறள். இப்ப வந்து கர்நாடகத்துல வந்து வீரசைவம் இருக்கு. வீரசைவத்தினுடைய வந்து மூல அடியார்கள்ல ஒருத்தர் வந்து திருவள்ளுவர். திருக்குறள் மிக உயர்ந்த நூலா வீரசைவத்துல போற்றப்படுகிறது. ஏன்னா வீரசைவம் சாதியை எதிர்த்து எழுந்த இயக்கம். வந்து பல வந்து காரைக்கால் அம்மையார் வந்து அங்க இதுல வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு உருவமாக, முக்கியமானவராக போற்றப்படுகிறார் வீரசைவத்துல. தமிழ் இலக்கிய மரபை தங்களுடைய மூலாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமய இயக்கம், சமயம் அங்கே வந்து வலுவோட இருக்கு. ஆனா அதுக்கு மாறாதான் வந்து பொது புத்தி இருக்கு. இதை வந்து அவங்க மாற்றுவதற்கு, அதை பற்றிய ஒரு உணர்வு பெறுவதற்கு முயற்சி. ஒரு சாதி வரி மாதிரி தானே இது? மற்ற சாதிகளை வந்து நீங்க ஒப்பிடக்கூடாது, பார்ப்பனர்கள் வந்து நான் எதுவும் கேட்க மாட்டேன், மற்ற ஜாதி வந்து நீ ஈக்குவல்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு சண்டை போடுவேன், அந்த மாதிரியான பிரச்சனை, அந்த மாதிரியான ஒண்ணுதான். ஆனா அதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வு அவங்க இப்பயும் கர்நாடகத்துல வந்து எல்லாரும் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கமலோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஊடகங்களோட பிரச்சனை தான் இது. இப்போ ஊடகங்கள்ல வந்து என்ன பண்றாங்க, 4 பேர் அவருடைய கமல்ஹாசனுடைய புகைப்படத்தை எரிக்கிறாங்க, இது பண்றாங்க. அதை பார்த்தோன்னே வந்து சீதாராமையா ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு, அதை உடனே ரொம்ப முக்கியமான கருத்தை எடுத்துட்டு வர்றாங்க. டி.கே. சிவகுமார் எதுவும் கருத்து, ஏன் வந்து கிஷோர் சொன்னாரு, சிவராஜ்குமார் வந்து ஒரு கருத்து சொன்னார்ல, தமிழ்நாட்டுல எத்தனை ஊடகங்கள்ல சிவராஜ்குமாரோட கருத்தை ரொம்ப முக்கியமானதா இங்க ஒளிபரப்புனாங்க. நான் கமல்ஹாசன் சொன்னதை சரின்னு ஒத்துக்கிறேன், ஏன் சொன்னா தமிழ்ல இருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது, கோவம் வர்றதுக்கு என்னென்ன காரணம், ஏன் இவ்வளவு இது பண்றீங்க அப்படின்லாம் அவர் பேசினாரு. அதை ஏன் இங்க பேச மாட்டேங்கிறீங்க? அவரும் அங்க வந்து மிக முக்கியமான அவர் முதல்ல பேசியிருந்தாரு, அதுக்கப்புறம் திரும்ப அவரும் கொஞ்சம் ஈல்ட் ஆனாரு ஆக்சுவலா. இல்ல அவர் பேசினாரு இல்ல, பேசின போது ஏன் நீங்க அதை இது பண்றதுக்கு ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? பிரச்சனை வந்து பலரும் பேசதான் செய்யறாங்க, பல எழுத்தாளர்களும் பேசதான் செய்யறாங்க அங்க இருக்கிறவங்க. நீங்க பட் அட்டென்ஷன் வந்து அதிகமாக யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஊடகங்கள், அவங்களுக்கு தான் அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குது. நம்ம ஊர்லயும் அதே மாதிரிதான். இந்த மாதிரி கருத்து சொல்லும் பொழுது யாரு தமிழ் இது பெருமிதத்தோட பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வந்து பேசுறாரு, சீமான் பேசுறாரு. அவருக்கு வந்து கமல் வந்து மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க ஒத்திட்டு தான் ஆகணும், இதுல என்ன போச்சு, எல்லாம் மொழி. சீமான் வந்து திராவிட மொழியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர். இப்ப திடீர்னு வந்து திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இதுல வந்து இவங்க தெலுங்கர்கள் கன்னடர்களுடைய ஆதிக்கத்தினுடைய விளைவா தான் இப்படி எல்லாம் ஆயிட்டுது அப்படின்னு பேசிட்டு இருந்தது, திடீர்னு இதை பேசிட்டு இருக்காரு. ஏதாவது அதுக்கெல்லாம் முரண்பாடாவே தெரியலையா?
இது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. நம்ம வந்து இயல்புல சமத்துவ உணர்வை அடைவதற்கு தான் முயற்சி செய்யணும். அப்படியான சமமான ஒரு சகோதரத்துவ உணர்வை, சமத்துவ உணர்வை பெறுவதற்கு, சாதி ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு மரபை போற்றுவதற்கு நம்ம பழகணும். நம்ம கிட்ட இருக்கிற மரபும் சரி, கன்னடர்கள்கிட்ட இருக்கிற மரபு, மலையாளிகள், தெலுங்கர்கள், இவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த மரபுகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். அது வந்து நம்ம கிட்ட குறைஞ்சு நம்ம ஒரு விதமான பெருமித உணர்வுக்குள்ளார வீழ்கிறோமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஓகே, இப்போ சீமான் பேசுறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாத்தையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இயல்பாவே வந்து கன்னடர்கள் வந்து தமிழர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள், தமிழர்களை அடித்து விரட்டுக்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அடிச்சு நாசம் பண்றாங்க. நாங்க ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கோம். அங்க நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல கன்னட படம் வந்து ரிலீஸ் ஆகாது. அங்க தமிழர்கள் மீது ஏதாவது இஷ்யூ நடந்ததுன்னா இங்கேயும் கன்னட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படின்ற அளவுல இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்ப கமலே மன்னிப்பு கேட்கறேன்னு போனா கூட சீமான் விட மாட்டார் போல. கமல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க இதை ஒத்துட்டு தான் ஆகணும்ன்ற நிலைப்பாட்டை இங்க இருக்கக்கூடிய சீமான் மாதிரியான நபர்கள் எடுத்து. கமல் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அவரு சிவராஜ்குமார ஒரு சகோதரன் சொல்றதுக்கு எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்? அதுக்காக ஒரு கருத்து சொன்னாரு, அது சரியா இருக்கலாம், பிழையா இருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து, நான் மன்னிப்பு கேட்க போறது இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயும் அப்படி பல கருத்துக்களை வைத்திருப்பவர்கள், கன்னடத்திலையும் அப்படி வந்து தமிழினுடைய மொழியிலிருந்து தோன்றிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உடையவர்கள், எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட இருக்காங்க. இப்போ இந்த திராவிட மொழி பற்றின ஆராய்ச்சியாளர்களையும் அப்படி ஒரு பகுதியினர் இருக்காங்க. அதனால அவர் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து மன்னிப்பு, இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு மன்னிப்பு கேட்கறதுன்னா அதுக்கு என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியல. மொழியை இழித்தும் பழித்தும் தொடர்ச்சியாக பேசி வருபவர்கள் வலதுசாரிகள் தான். அமித்ஷா தொடர்ச்சியாக பேசி வருகிறார், இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை, சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது. சமஸ்கிருதம் எவ்வளவு பேர் பேசுறாங்க? 1961ஆம் ஆண்டு கணக்குப்படி பார்த்தோம்னா 1000 சொச்சம் பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இருமொழி வழக்காக தான் பேசுறாங்க. சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களே இந்த நாட்டில் எல்லாம் எப்படி சமஸ்கிருதத்துல இருந்து எல்லா மொழிகளும் தோன்றின? இந்த இது போல வந்து பல மொழி ஆதிக்க கருத்துக்களை எல்லாம் கொண்டிருப்பவர்கள்லாம் வந்து எந்த இதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தி தான் வந்து எல்லா மொழிகளுக்கும், இப்போ வட இந்தியா முழுக்க இந்தி மொழி இருப்பது போல ஒன்று சொல்றாங்க. ஆனா வந்து இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துல வந்து பிரஜ் பாஷா, அவதி, இதுல எல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு நாங்க இனிமே செய்ய போறோம், சட்டமன்ற நடவடிக்கைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிட போறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் புரிய மாட்டேங்குது, அதனால செய்ய போறோம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு, ஆமா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனுக்கே ஹிந்தி புரிய மாட்டேங்குதுன்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரியான மொழி ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டங்கள் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அரசியலை வலதுசாரிகள் வந்து வெறும் பெருமை, நீ கன்னட மொழியா, உனக்கு வந்து ஒரு 10,000 வருஷம் இருக்குது, நீ தமிழ்ல உனக்கு ஒரு 20,000 வருஷம் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லுவேன். நீ அதையெல்லாம் கேட்டு பெருமையோடு, ஆனா மொழி சமத்துவ உரிமையை மட்டும் கேட்காதே அப்படிங்கிறதுக்காக இதை பேசுறாங்க. அதுக்கு வந்து இப்படியான மனிதர்கள்லாம் இருக்காங்க. அங்க வாட்டாளி நாகராஜ் இருக்காருன்னா, இங்க வந்து சீமான் இருக்கார், மணியரசன் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் மொழியின் சம உரிமையின் மீது, தமிழ் உரிமையின் மீது அக்கறை இருக்கிறதா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க சும்மா இப்போதைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு போவாங்க. ரெண்டாவது, இது வந்து திரைப்படத்துறையினுடைய ஒரு சிக்கல். இப்போ அவங்க ஒரு வெகுஜனத்துறையா இருக்கிறதுனால, பாப்புலர் மீடியமா இருக்கிறதுனால இப்படியான கேள்விகள்லாம் எழுது. இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. கர்நாடக திரைப்பட சம்மேளனம் இப்படி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுறது, நாளைக்கு பாத்தீங்கன்னா வேற படத்தை தயாரிச்சுட்டு இருப்பாங்க. பெரிய ஒரு பட்ஜெட் படம்னா வந்து இதெல்லாம் வந்து தானா மறைஞ்சு போயிடும், வேற வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க. இதுல பொதுமக்களாகிய நாம வந்து அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு, அவங்க எல்லாரும் கன்னட வெறியர்கள் அப்படின்னு தான் இங்க இருக்க சீமான நபர்கள்லாம் சொல்றாங்க. கன்னட மக்கள் அவங்க வந்து கன்னட வெறியர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி கமலை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரும் கலைஞர் வந்து தள்ளுறாங்க, பாத்துக்கோங்கன்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன். எத்தனை பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லா மீடியாக்கள்லயும் எடுத்து பாருங்க, ஒரு சில பேர் வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் கர்நாடகாவில் கூடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? கலவரம் பண்றதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள்லாம் தேவையில்லைங்க. சில 100 கயவாளி அவ்வளவுதான், சில 4 பேர் போதும். இதுல போய் என்ன இருக்கு? அதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மக்கள் பகுதியவே நீங்க குறை சொல்றீங்க? அது நியாயமில்லாத ஒரு கருத்துன்னு தான் தோணுது. அது இப்படியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் வந்து சீமான் போன்றவர்களுக்கு வந்து ஒரே நோக்கமா இருக்கு. அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. மற்றபடிக்கு இதுல வந்து பேச்சுக்கள், இந்த மாதிரியான அதீதமான பேச்சுக்கள் வந்து தேவையில்லாதவை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தொடர், விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.